ரொம்ப நாள் கழிச்சு தமிழ்ல ஒரு நல்ல ஒரு கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ் ஒண்ணு வந்திருக்கு. ஸோ அந்த சீரிஸோட பேரு குற்றம் புரிந்தவன். ஆக்சுவலி நல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட வந்த ஒரு சில பெஸ்ட் கிரைம் கண்டிப்பா வந்து இந்த ஒரு சீரிஸ் வந்து சொல்லலாம். என்னோட ஹைலி ரெக்கமெண்டட் சீரிஸ். இந்த சீரிஸோட மெயின் பிளாட்டே நம்ம எவ்வளோ நல்லவங்களா இருந்தாலும், ஊருக்கே உதவுற நல்லவனா இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சூழ்நிலை வரும். அதில் வந்து ஒரு சில நேரத்தில் நம்ம வந்து சுயநலமாக யோசித்து நிறையா தப்பு பண்ணிடுறோம். அதுதான் இந்த சீரிஸோட மொத்த பிளாட் லைனாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ இந்த சீரிஸோட மொத்த கதை என்னன்னா, பசுபதி தன்னோட ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையில வந்து இருக்காரு. அவரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு கிடைக்கிற ஃபண்ட வச்சு தான் தன்னோட பேரனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்து அவருக்கு வந்து அரங்கேறுது. பக்கத்து வீட்ல எஸ்தர் அப்படிங்கிறவங்க வந்து குடியிருக்காங்க. ஒரு திருவிழா ராத்திரியில ஒரு எஸ்தரோட பொண்ணு மெர்சி வந்து காணாம போறாங்க. அந்த பொண்ண யாரு கடத்துனாங்க அப்படின்றது அந்த சீரிஸோட மொத்த கதை. ஆக்சுவலி இது நான் சொன்ன கதை வந்து ஒரு எபிசோடுக்கான கதை மட்டும் தான். இந்த சீரிஸ்ல எனக்கு ரொம்ப புடிச்சது வந்து இந்த சீரிஸோட ரைட்டிங் தான். பக்காவான ரைட்டிங். ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து ஹோல்ட் பண்ற மாரி ஒரு ரைட்டிங். ஒவ்வொரு எபிசோடுக்கு எண்டிங்லயும் நல்ல ட்விஸ்ட் வந்து வச்சிருக்காங்க. 6 எபிசோட், 7 எபிசோட் நீங்க அட்ட ஸ்ட்ரெச்ல பார்க்கறதுக்கு ஒரே நல்ல வெப் சீரிஸ் வந்து இதுதான். ஏன்னா, ஒவ்வொரு எபிசோடும் உங்க இன்ட்ரெஸ்ட்ட ஹோல்ட் பண்ற மாரி, அந்த எபிசோடோட எண்டிங்ல ஒரு பிரில்லியன்ட்டா வந்து ஒரு ட்விஸ்ட்ட வச்சு முடிச்சிடுறாங்க. அதுவும் ஒவ்வொரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நல்லா எழுதப்பட்டிருக்கு. கன்வீனியன்ட்டா இல்லாம பக்காவா வந்து எழுதப்பட்டிருக்கு அப்படின்றனாலே, நீங்க வந்து உங்க இன்ட்ரெஸ்ட்ட நல்லாவே ஹோல்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். சீரிஸ தாங்கி புடிச்சது பசுபதி அண்ட் வித்தார்த். பசுபதியோட பெர்ஃபார்மன்ஸ், எஸ்பெஷலி இந்த வாஷிங் மிஷின மாட்ட வர அந்த ஒரு சீனு, லிஜோவ கட்டி புடிச்சு கதறி அழுகுற அந்த ஒரு சீக்வென்ஸ், அப்புறம் சீரிஸ் ஃபுல்லா குற்ற உணர்ச்சியே தன்னோட மூஞ்சில வந்து காட்டுன அந்த ஒரு தருணம் அப்படின்றபோது, எல்லா பக்கமும் அவர் பிரில்லியன்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு எல்லா ஆஸ்பெக்ட்லயுமே. சித்தார்த்தோட பெர்ஃபார்மன்ஸும் இந்த சீரிஸ்ல ஒரு பெரிய ப்ளஸ்ஸா சொல்லலாம். அதுவும் அவரோட கேரக்டர் ரொம்பவே ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இப்போ உண்மைக்கு நெருக்கமா வர மாரி ஒரு கேரக்டர் தான். அதுவும் அவரும் வந்து டெய்லர் மேடா நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஏத்த ஒரு கதாபாத்திரம் தான். இது போக எனக்கு ரொம்ப புடிச்சது வந்து கண்டிப்பா ஒரு சீக்வென்ஸ்ல ஒரு பைக்ல வந்து ஒரு ஸ்கூட்டில வந்து போய் ஒரு டீச்சர வந்து விடணும். ஸோ அந்த அப்போ வந்து ஒரு விக்டிமோட வாட்ச்லேருந்து ஒரு சின்ன ஒரு சவுண்ட் வரும். அந்த சீனுக்கு அவங்க கிரியேட் பண்ண பரபரப்பு பிரில்லியன்ட். அதுவும் ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் பசுபதிக்கு எதுவுமே ஆயிறக்கூடாது அப்படிங்கிற ஒரு பரபரப்பையும் வந்து ஏற்படுத்தி குடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த ட்விஸ்ட் நம்மளுக்கு நல்லா வொர்க் ஆகுது. அதுக்காகவே வந்து இந்த சீரிஸ நீங்க வந்து கண்டிப்பா வாட்ச் பண்ணலாம். அண்ட் 5த் எபிசோட்ல எனக்கு ரொம்ப புடிச்சது வந்து அந்த ஒரு விதார்த்தோட பாஸ்ட்டும், பசுபதியோட பிரசன்ட்டும் கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த சீக்வென்ஸுமே வந்து சூப்பரா இருந்துச்சு. ஓவரால் ஸ்டார்ட் டூ எண்ட் வரைக்கும் பக்காவான ஒரு சீரிஸ் தான். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல பிளாக் பஸ்டர் சீரிஸ் கண்டிப்பா வந்து இத சொல்லலாம். நீங்க போய் சோனி லிவ்ல ட்ரை பண்ணலாம். என்ன ஒரே நெகட்டிவ் என்னன்னா, மெயின் வில்லனோட கதாபாத்திரம் கொஞ்சம் வீக்காவே இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாமோ அப்படின்ற மாரி நம்மளுக்கு ஒரு தாட் வருது. பட் ஸ்டில் யூ கேன் வாட்ச் இட் வித் யுவர் ஃபேமிலி. அங்கங்க கொஞ்சம் கெட்ட வார்த்தை வரும். பட் இருந்தாலும் நீங்க வந்து கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம்.